குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இதில் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் தீர்ந்த மருந்து சொல்லடா சொல்லுவாங்க. என்ன மாதிரி சொல்ல போறாங்கன்றத பாருங்க. இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷனா என்னப்பா இது? ஆரம்பத்திலே போடுகிறீங்களே, இதெல்லாம் இப்ப இந்த பிரச்சனை தேவையாங்க? இல்லைங்க. இப்ப இந்த தொகுதி மறுவரை குறித்து நம்ம பேச போறது இல்லைங்க. முழுக்க சும்மா போற போக்கில் இந்த டிராமா பண்ணாங்க இல்லைங்களா, அந்த டிராமாவை தான் எடுத்து போட போறோம். இந்த காணொலி முழுக்கவே இந்த டிராமாவை காட்டில் மிகப்பெரிய டிராமா நடத்தினாங்க இல்லைங்களா, அந்த டிராமா நொறுங்கியது. சுக்குலா நொறுங்கி உங்க கனவுல மண்ணள்ளி போட்டு விட்டது. அதைத்தான் பாருங்க முழுக்க இந்த காணொலிக்குள்ள பார்க்க போறோம். போற போக்குல ஜஸ்ட் லைக் தட் சிம்பிளா இந்த தொகுதி மறுவரை டிராமாவை டச் பண்ண போறோம். இருகோடுகள் தத்துவம், இருக்கிற கோடை அழிக்காம அதை சின்னதாக்கணும்னு சொன்னா பக்கத்துல ஒரு பெரிய கோடா போடணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இருகோடுகள் தத்துவம். அந்த மாதிரி இருகோடுகள் தத்துவத்தை ஃபாலோ பண்ணி தான் டிராமா பண்றாங்க பாருங்க. டிராமா காவிரி நீர் மேகதாது அணை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை எதிர்த்து குரல் கொடுப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதுதான் இப்போதைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டணும்னு எதிர்கட்சிகள் சொல்லும் போது அதை மடைமாற்றம் செய்வதற்காக டீலிமிட்டேஷன் பில்லுக்கு எதிராக அனைத்து எம்பிக்கள் கூட்டம். எப்படிங்க? அனைத்து கட்சிகளோட எம்பிக்கள் கூட்டம் கிடையாதுங்க, அனைத்து எம்பிக்கள் கூட்டம்னு சொல்லி ஒரு கூட்டத்தை போடணும். முதல்வர் தலைமையில் நடத்தும் கூட்டம், எல்லா எம்பிக்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள். டிராமான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த டிராமா தான் பாருங்க நேற்றைய தினம் அரங்கேறியது. காவிரி நீர் விவகாரம் சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா காங்கிரஸுக்கு பிரச்சனை வரும் என்கின்ற காரணத்திற்காக அதை திசை திருப்பி மடைமாற்றம் செய்வதற்காக டீலிமிட்டேஷன் பில்லுக்கு எதிராக அனைத்து எம்பிகள் கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி கூட்டுறாங்க. முதல்ல இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? சட்டமன்றம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பற்றாக்குறை என்பது இது மக்கள் பிரச்சனையே கிடையாதுங்க. அதை விட மிக முக்கியமான ஜனநாயகம் சார்ந்த மக்கள் பிரச்சனை இருக்குங்க. அதை விட்டு தேவையில்லாம தொகுதி மறுவரை விஷயத்துல பெரிய அளவுல பூஸ்டப் பண்றீங்க. எதுங்க? கட்சி மாறி பிஸ்கெட் ஜேபி கட்சி பக்கம் நின்று சாதகமா பேசுறப்பா. இதை நாங்க சொல்லலங்க, நாங்க ஏன் சொல்ல போறோம்? அங்க பாருங்க, 5/3/2025 அந்த ஆண்டில் அந்த தேதியில் அந்த மாதத்தில் தமிழக வெற்றி கழகத்தோடு அந்த தொகுதி மறுவரையில் எங்கள் நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவா கொடுத்திருக்காங்களே. நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் பற்றாக்குறை என்பது அது மக்கள் பிரச்சனையே கிடையாதுங்க. ஜனநாயகத்தில் இதை விட மக்கள் சார்ந்த பிரச்சனை எக்கச்சக்கமா இருக்குங்க. அதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனை நீங்க ஏங்க தேவையில்லாம பேசுகிறீங்கன்ட்டு தமிழக வெற்றி கழகத்தோட 2025 ஆண்டு நிலைப்பாடு மக்கள் பிரச்சனை தான் முக்கியம். இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையை காட்டிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பிரச்சனை களைவதுதான் மிக முக்கியமான வேலைன்னு சொல்லி ஒரு பட்டியல் போட்டாங்க. 2025 ஆண்டில் ஒரு பட்டியல் போட்டாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, இதையெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்காக சும்மாவே தொகுதி மறுவரை பில்லு எடுத்து வச்சுன்னு பேசினுக்கிறாங்கன்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் சொன்னாங்க. இப்போ ஒரு கூட்டத்தை கூட்டி டிராமா பண்ணாங்க இல்லைங்களா, கூட்டணிக்குள்ள இருக்கிற காங்கிரஸ் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அனைத்து எம்பிகளும் கலந்து கொள்ள வேண்டும் இந்த டீலிமிட்டேஷன் பில்லுக்கு எதிராகன்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் அனைத்து எம்பிகள் கூட்டத்தை கூட்டலங்க, அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டினார். 63 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு 58 கட்சிகள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இன்றைக்கு முறையாக கட்சி தலைவர்களுக்கு தான் பாருங்க அழைப்பு விடுக்கணும். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டுறோம், அதனால பாருங்க உங்க நிலைப்பாடு என்னன்னு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கட்சி தலைவர்களுக்கு தான் நேரடியாக அழைப்பு விடுக்க வேண்டும். ஆனா பாருங்க அந்த எம்பிகளுக்கு அழைப்பு விடுத்து வாங்க 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 முதல்வர் தலைமையில் ஒரு கூட்டத்தை கூட்டுறோம் வந்து கலந்துக்கங்கன்ட்டு. ஆனா பாருங்க இதற்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டிய அந்த அனைத்து கட்சிகள் எம்பி கூட்டத்திற்கு தாவேகாவிற்கு முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டது. இன்னைக்கு சொல்றாங்களே திமுக அதிமுக இந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லும் போது பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு மறைமுகமாக இல்லை நேரடியாக ஆதரவு தெரிவிக்கிறாங்களான்ட்டு. அப்போ அன்றைக்கு விஜய் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு ஏன் வரலங்க? அப்ப பிஸ்கெட் ஜேபி கட்சி கொள்கை எதிரின்னு சொல்லி டிராமா பண்ணிட்டு நீங்க ஆதரவு தான் தெரிவிச்சிருந்தீங்க. அதுக்கு இதுதானே அர்த்தம். தொகுதி மறுவரையெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பற்றாக்குறை எல்லாம் மக்கள் பிரச்சனையா? அதெல்லாம் மக்கள் பிரச்சனையே கிடையாது. அதை விட தீர்க்க வேண்டிய பிரச்சனை தமிழ்நாட்டில் எவ்வளவோ இருக்கு. திமுக ஆட்சியின் கீழ் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை தலைவிரித்து ஆடுகிறது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக திமுக டிராமா பண்றதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா. இன்றைக்கு யார் டிராமா பண்றாங்க? இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைன்னு அன்னைக்கு சொன்ன அந்த பிரச்சனை இன்னைக்கு மட்டும் பெரிய பிரச்சனை மாதிரி எப்படி தெரியுதுங்க? நியாயமா இப்ப யோசிச்சு பார்க்கணும்.
நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தில் இந்த டீலிமிட்டேஷன் பில்லை ஏதாவது பாஸ் பண்ற மாதிரி பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. இந்த கூட்டத்தை கூட்டுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அர்த்தமே இல்லைங்களே. டீலிமிட்டேஷன் பத்தி இப்போதைக்கு அவங்க பேசவே இல்லையே. அப்படி இருக்கும்போது திடீரென்று இந்த கூட்டம் எதுக்குங்க? டிராமா பண்றதுக்கு. காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றுவதற்காக, காவிரி நீர் மேகதாது பிரச்சனை திசை திருப்புவதற்காக, அதாவது பாருங்க, திமுக கட்சி அதிமுக கட்சி 2 பேரும் சேர்ந்து கேஜேபி கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு டிராமாவை கொண்டு வந்து நிறுத்தணும். பொய்ய கட்டமைக்கணும். அந்த பொய்ய கட்டமைக்கிற வேலையை பார்க்கறதுக்காகத்தான் பாருங்க, காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றுவதற்காக இந்த கூட்டத்தை கூட்டுற டிராமா நேற்றைய தினம் அரங்கேறியது. எப்பெல்லாம் டிவிகே ஆட்சிக்கு பிரச்சனை வருதோ, மக்கள் பிரச்சனை எப்பெல்லாம் பாருங்க பெரிய அளவில் பேசப்படுதோ, அதையெல்லாம் திசை திருப்பி மடைமாற்றம் பண்றதுக்காக இவங்க டிராமாவை அரங்கேற்றம் பண்ணுவாங்க. இன்றைக்கு இந்த டிராமாவை கையில் எடுத்தாங்க இல்லைங்களா? இதே மாதிரி இவங்க கையில் எடுத்த டிராமா சுக்குள் சுக்குலான்னு ஒருங்கி இருக்கு. எதுங்க? ஊத்தங்கரை எம்எல்ஏ ஞாபகம் இருக்குங்களா? ஐயா, டிவிகே கட்சி குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்கன்னு சொல்றாங்க. ஆமாங்க, நீங்க தாங்க வந்த நாள்ல இருந்தே குதிரை பேரத்தில் ஈடுபடுறது தமிழ்நாட்டுக்கே தெரியுமே. ஐயோ, அப்படிலாம் இல்லையா, நாங்க குதிரை பேரத்தில் ஈடுபடலையா? எங்க கட்சி எம்எல்ஏவை விலை கொடுத்து வாங்குவதற்காக திமுக தான் குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க. அப்படியா? திமுக கட்சி ஏங்க உங்க கட்சி எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்க போறாங்க? அப்படியே விலை கொடுத்து வாங்கினாலும் அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு எண்ணிக்கையே இல்லையா அவங்க கிட்ட? அப்படி இருக்கும்போது எப்படி ஏன் விலை கொடுத்து வாங்கணுங்க? வாங்குறாங்களே. அதற்கு முதன்மையாக இருந்து செயல்பட்டவர் இந்த திருநாவுக்கரசுன்னு சொல்லி இவர் தான் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினாங்க. நேற்றைக்கு முன்தினம் இந்த குதிரை பேர வழக்கில் ஈடுபட்டதாக சொல்லி கைது செய்யப்பட்ட அனைவருக்கும் பாருங்க நீதிமன்றம் ஜாமீன் வழங்குகிறது. ஜாமீன் வழங்கிய பிறகுதான் இந்த கீ பிளேயராக இருந்து செயல்பட்ட திருநாவுக்கரசுன்னு சொல்ற அந்த திருநாவுக்கரசு என்பவர் நேற்றைய தினம் பிரஸ் மீட் ஒன்று கொடுத்தாரு. இளையராஜா நான் பேசினேன், ஒரு அரசியல் ஆய்வாளராக ஒரு தரவுகள் சேர்ப்பதற்காக நான் பேசப்பட்டேன். அதுக்கு அடுத்த கட்ட விஷயங்கள் கூட வழக்குகள் நீதிமன்றத்தில் பேசக்கூடாது நாரிங்கிறது சொல்ல போற வேற ஒன்றும் இல்லை. நிச்சயமா இவங்கெல்லாம் யாரு? இவங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இவங்கெல்லாம் சேர்ந்து எங்க கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்கன்னு டிராமா ஆனாங்க பாத்தீங்களா? ஊருக்குள்ள நடக்கிற பிரச்சனை திசை திருப்புவதற்காக என்ன டிராமா ஆடிக்காங்கன்னு நீங்களே பாருங்க. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி துணையோடு, எப்படிங்க இந்த இடத்துல மிக முக்கியமாக நம்ம பின் பாயிண்ட் பண்ணி பார்க்க வேண்டியது, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி துணையோடு 150 கோடிக்கும் அதிகமான பணத்தை முதலீடு செய்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டு டிவிகே கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற முயற்சியில் தான் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 9 பேர்களை கைது செய்யறாங்க. கைது செய்யப்பட்ட இந்த 9 பேரின் பின்னணியில் மூளையாக இருந்து செயல்பட்டது செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் என்கின்ற உண்மை விசாரணையில் தெரிய வந்தது. உதயநிதி அவர்கள் மேடையில் ஒரு வார்த்தை கேட்டார். திமுக குதிரை பேரத்தில் ஈடுபடுது, டிவிகே கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் விலைக்கு வாங்குறோம்னு சொல்றாங்க. யோ, உங்க எம்எல்ஏ எல்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பாக்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாது. எப்படி எடுக்க முடியும்? யாருக்குமே யாருன்னு யாரையுமே தெரியாதுங்க. அது எதிர்கட்சிக்கு மட்டும் கிடையாது, பொதுவான ஒட்டுமொத்தமான மக்களுக்கு மட்டும் கிடையாது. ஏங்க, டிவிகே கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு அந்த கட்சிக்குள்ள எந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. அதற்கு ஆதாரம், சாட்சி, ஊத்தங்கரை எம்எல்ஏ குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக 9 பேரை கைது பண்ணாங்க இல்லைங்களா? இந்த குதிரை பேரம் யாரிடம் நடத்தப்பட்டது? டிவிகே கட்சியோட ஊத்தங்கரை எம்எல்ஏவான இளையராஜா அவர்கள் கிட்ட தான் இந்த குதிரை பேரம் நடத்தப்பட்டதாக புகார் கொடுக்கிறாரு. 35 கோடியிலிருந்து 50 கோடி வரைக்கும் எனக்கு விலை பேசுனாங்க. நான் விசுவாசமானவங்க, டிவிகே கட்சியோட விசுவாசி. நடக்குமா என்கிட்ட? எவ்வளவு விலை கொடுத்தாலும் நான் விலை போக மாட்டேன்னு சொல்லிட்டேனே. உடனடியாக இது சம்பந்தமாக காவல்துறையில் புகார் கொடுக்கிறாரு. குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக சொல்லி இளையராஜா என்கின்ற ஊத்தங்கரை எம்எல்ஏ அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த குதிரை பேரம் சம்பந்தமாக அந்த 9 பேரை கைது பண்றாங்க. எப்பேற்பட்ட மனுஷன், என்ன மனுஷங்க! 35 கோடி இல்லை, 50 கோடி இல்லை, எவ்வளவு கோடி கொடுத்தாலும் என்ன உங்களால விலைக்கு வாங்கவே முடியாது. டிவிகே கட்சியோட விசுவாசின்னு சொல்லி இளையராஜா அவர்கள் ஊத்தங்கரை எம்எல்ஏ புகார்லாம் கொடுத்துருக்காரு இல்லைங்களா? இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா என்பவர் யாருங்க? ஏன்னா இன்றைக்கு டிவிகே கட்சியே குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க, குதிரை பேரத்தில் திமுக ஈடுபடுறாங்கன்னு ஆடிக்கொண்டிருப்பது இந்த இளையராஜா எம்எல்ஏ ஒருத்தர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான். ஆனால் பாருங்க, இந்த இளையராஜா அவர்களின் பின்னணியே ஒரு மோசடியான பின்னணி என்று நாங்கள் சொல்லலைங்க. நாங்கள் ஏன் சொல்லணும்? வீடியோ ஆதாரம் இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதியின் வேட்பாளராக முதலில் டிவிகே கட்சியோட வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் அந்த தொகுதியோட வேட்பாளர் யாருடைய பெயரை அறிவிச்சாரு? யார் அறிமுகம் செய்தார்? ஊத்தங்கரை தனி தொகுதி திரு பி குமரவேல் இளைஞரணி இணை அமைப்பாளர்.
இளையராஜா பெயரை அறிவிச்சிருக்காரு இல்லைங்களே. குமரவேல் ஊத்தங்கரை தொகுதியோட வேட்பாளரான குமரவேல், அதுவும் பாருங்க டிவிகே கட்சியோட இளைஞர் அணி இணை அமைப்பாளராக இருக்கிற குமரவேலை தான் பாருங்க வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. குமரவேல் என்கின்ற ஒரு நபரை, அதுவும் டிவிகே கட்சியோட இளைஞர் அணியில் உள்ள ஒருவரை ஊத்தங்கரை தொகுதி வேட்பாளராக அறிமுகம் செய்துவிட்டு திடீரென்று இளையராஜா அவர்கள் எப்படி உள்ள வராருங்க? 35 கோடி இல்லை, 50 கோடி இல்லை, எவ்வளவு கோடி கொடுத்தாலும் என்ன உங்களால் விலைக்கு வாங்க முடியாது, நான் டிவிகே கட்சியோட பெரிய மகா விசுவாசின்னு சொன்னார் இல்லைங்களா. முதல்ல அவர் டிவிகே கட்சியை சேர்ந்தவரே கிடையாதுங்களாமே, அதிமுக கட்சியை சேர்ந்தவர் தான் பாருங்க இந்த இளையராஜா என்பவர். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலாக இளையராஜா என்பவர் அதிமுக கட்சியில் போட்டி போடுவதற்குத்தான் பாருங்க விருப்ப மனு போட்டிருக்காரு. சீட்டு அவருக்கு கொடுக்கல, அதிமுக கட்சியில் கிடைக்கல. அதனால பாருங்க, நான் டிவிகே கட்சியோட மகா பெரிய விசுவாசின்னு சொல்றவர் அதிமுக கட்சியில் இருந்துதான் டிவிகே கட்சிக்கு தாவுகிறார். கட்சியை விட்டு கட்சி தாவி வந்த இந்த இளையராஜா என்பவருக்கு வந்த கையோட தூம் தாத்தா அவருக்கு எம்எல்ஏ சீட்டு வழங்கப்படுகிறது. யார் மூலமா உள்ள போனார்னு தெரியல. புஷி ஆனந்த் அவர்கள் மூலமாகவோ அல்லது ஆதவர்ஜினா அவர்கள் மூலமாகவோ அல்லது வேறு யார் மூலமாகவோ உள்ள போய் உடனடியாக பாருங்க அவருக்கு எம்எல்ஏ சீட்டு வழங்கப்படுகிறது. எந்த இடத்துலங்க? ஊத்தங்கரை தொகுதியில் அறிவித்த குமரவேல் என்கின்ற அந்த வேட்பாளர் தூக்கி வெளியே போட்டுட்டு இளையராஜா அவர்களுக்கு கொடுக்குறாங்க சீட்டு. எளிய வீட்டு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் டிவிகே கட்சியில் இடம் இருக்கு, சாமானியர்களுக்கு மட்டுமே எம்எல்ஏ சீட்டு வழங்கப்படும். நாங்கள் அப்படிதான் கொடுத்துருக்கோம். 5-10 லட்சம் கூட பாருங்க ஒரு தொகுதிக்கு யாரும் செலவு பண்ணலையே. அப்பேற்பட்ட பரம ஏழைகளுக்கு மட்டும்தான் நாங்கள் வாரி வழங்கியிருக்கோம்னு இன்னைக்கும் ஒட்டினுக்காங்க இல்லைங்களா. எவ்வளவு ஆதாரங்களை ஒட்டுமொத்தமாக ஏடிஆரே எடுத்து போட்டால் கூட நாங்கள் ஒத்துக்க மாட்டோமே. நாங்கள் எல்லாருமே பரம ஏழைகள், எளிய விட்டு பிள்ளைகள், சாமானியர்கள்னு சொல்லி ஊரை ஏமாற்றிருக்கிற அந்த சாமானிய வரிசையில் குமரவேல் என்பவருக்கு சீட்டு கொடுத்துட்டு அவரை தூக்கி வெளியே போட்டு எதற்காக அதிமுக கட்சியோட வேட்பாளரை உள்ளே கொண்டு வராங்க? ஊத்தங்கரை தொகுதியில் அவர்கிட்ட கேட்டாங்களாம், காசு செலவு பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒன்றியத்துக்கு என்னால் 1-1.5 லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் செலவு பண்ண முடியுங்க, அதுக்கு மேலே என்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அப்படிங்களா, சரி இருக்கட்டும், தப்பு கிடையாது, ஓரமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாருங்கள் காசு இருக்கிற இந்த இளையராஜா அவர்களை உள்ளே கொண்டு வந்தாங்களாம். டிவிகே கட்சியோட வேட்பாளர்கள் அறிமுக விழாவில் விஜய் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட அந்த குமரவேல் என்கின்ற வேட்பாளரை மாற்றியது கூட பாருங்க அந்த குமரவேல் என்பவருக்கே தெரியாதான். ஒரு கட்சியில் வேட்பாளர் ஒருவர் போட்டி போடணும்னு சொன்னால் இந்த நபரைத்தான் இந்த தொகுதியோட வேட்பாளராக நாங்கள் நியமனம் பண்ணுறோன்னு சொல்லி அந்த கட்சியோட தலைவர் அதிகாரப்பூர்வமாக ஃபார்ம் பியில் பாருங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அப்படி ஃபார்ம் பியில் கையெழுத்து போட்டு விஜய் அவர்கள் கொடுத்தது முதலில் இந்த ஊத்தங்கரை தொகுதி வேட்பாளரான குமரவேல் என்பவருக்கு தான். திடீர்னு பாருங்க வேட்புமனு தாக்கல் செய்ய போகிற அந்த நேரத்தில் தான் நீங்கள் இல்லைப்பா அந்த தொகுதி வேட்பாளர், இவர் தான்ப்பா அந்த தொகுதி வேட்பாளர் இளையராஜா என்பவர் என்று அறிமுகப்படுத்துகிறாங்களாம். அப்போ தான் அவருக்கே அதிர்ச்சியாக இருக்குங்களாம். என்னங்க இது, ஃபார்ம் பி எங்களுக்கு தானே கொடுத்துருக்கீங்க? இல்லைங்க, அந்த ஃபார்ம் பி ஃபார்மை கொடுங்கன்னு சொல்லி குமரவேல்கிட்டேருந்து வாங்கி அந்த ஃபார்மை கீசி போட்டாங்களாம். குமரவேலுக்கு பதிலாக உள்ளே வந்தார் இல்லைங்களா இளையராஜா என்பவர் அதிமுக கட்சிக்குள்ளே இருந்து, அவருக்கு மறுபடியும் பாருங்க விஜய் அவர்கள் கையெழுத்திட்ட ஃபார்ம் பி வழங்கப்படுகிறது. அப்புறம் என்ன, பலுத்தவர் வந்தாச்சு, இளைச்சவனுக்கு இங்கே என்ன வேலை, போங்க காத்து விட்டோம்னு சொல்லி குமரவேல் அவர்கள் வெளியே போகிறாராம். ஆனால் அவர் போட்டிட்டு இருக்காரு. அதே ஊத்தங்கரை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக மைக் சின்னத்தில் போட்டி போட்டிருக்காரு. விஜய் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட, எதற்காக இந்த இடத்துல அழுத்தி சொல்றோம்னா அந்த குமரவேல் என்பவருக்கு விழுந்த வாக்குகளோட எண்ணிக்கை, விஜய் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட ஊத்தங்கரை தொகுதி வேட்பாளர் குமரவேல் என்பவர் சுயேட்சையாக நின்று மைக் சின்னத்தில் போட்டி போட்ட அவருக்கு விழுந்த வாக்குகளின் எண்ணிக்கையை பார்க்கும்போது தான் இதற்கு முன்பாக இதை போன்ற ஒரு தேர்தலில் இந்த மாதிரி ஒரு கட்சியை இதற்கு முன்பாக மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்களான்ட்டு எல்லாருக்குமே சந்தேகம். ஒரு தொகுதியில் உள்ள மக்கள் ஒரு வேட்பாளரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னால் முதல்ல எந்த கட்சி வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. அந்த கட்சி சார்பாக நிற்கிற வேட்பாளர் யாருன்னு பார்ப்பாங்க. இதற்கு முன்பாக இந்த வேட்பாளர் என்ன பண்ணிட்டு இருந்தார், மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரா, இல்லை இவர் வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணுவாரான்ட்டு பல விஷயங்களை யோசிச்சு தான் பாருங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்களோ அந்த கட்சியோட வேட்பாளரை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் பாருங்கள் டிவிகே கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு யாருக்குமே யார் நிற்கிறாங்கன்னு தெரியாதுங்க. திமுக கட்சி டிவிகே எம்எல்ஏக்களை பேரம் பேசி விலைக்கு வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்களேயா, யாருனே உங்கள் எம்எல்ஏ தெரியாதியான்னு உதயநிதி அவர்கள் சொன்னார் இல்லைங்களா. அதற்கு ஆதாரம் சாட்சி மறுபடியும் சொல்கிறோம், இந்த ஊத்தங்கரை தொகுதி தான். விஜய் அவர்கள் யார் அறிமுகம் பண்ணாரு, குமரவேல் என்பவரை தான். நம்ம தலைவர் ஊத்தங்கரையில் குமரவேலு தான் அறிமுகம் பண்ணிக்காரு. அவர் முகத்தை நல்லா பார்த்துக்கோங்க, அவருக்கு தான் ஓட்டு போடணும்ன்ட்டு ஒருவேளை பாருங்க நினச்சிருந்தா அந்த குமரவேல் என்பவரோட முகத்தை பார்த்து ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் பாருங்க அதெல்லாம் பார்க்கல. ஏன் தெரியுங்களா, சுயேட்சையாக நின்னார் இல்லைங்களா அந்த குமரவேல் என்பவர்.
அவருக்கு விழுந்த வாக்குகளோட எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாகவே 247. அதுவும் யாருங்க? டிவிகே கட்சி தலைவரான விஜய் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட வேட்பாளர் குமரவேல், அவருக்கு விழுந்த வாக்குகளின் எண்ணிக்கை 247. அனைவருக்கும் தெரிகிற மாதிரி முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட வேட்பாளர் ஊத்தங்கரையில் குமரவேல் என்பவர். டிவி சீரியல்ல கூட இவருக்கு பதிலாக இவர்னு மாற்றும் போது எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி தான் அறிவிப்பாங்க. ஆனால் பாருங்க, அறிவிச்ச வேட்பாளர் குமரவேல் ஊத்தங்கரையில் யாருக்குமே தெரியாம இவருக்கு பதில் இவருன்ட்டு இளையராஜா என்பவரை உள்ள கொண்டு வந்தாங்க. குமரவேல் என்கின்ற வேட்பாளருக்கு பதிலாக இளையராஜா என்கின்ற வேட்பாளரை உள்ள கொண்டு வந்தது கூட யாருக்குமே தெரியாது. யாருன்னே தெரியாம தான் பாருங்க, விசில் என்கின்ற ஒரே ஒரு சின்னத்தை மட்டும் பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்கன்றது. அறிமுகம் செய்யப்பட்ட குமரவேல் என்பவருக்கு முகத்தை பார்த்து ஓட்டு போட்டிருந்தா அவருக்கு 80,000 ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லைங்களா? அவருக்கு விழுந்த ஓட்டு 247. யாருன்னே தெரியாம, யாருக்குமே தெரியாம நைட்டோட நைட்டா ராவோட ராவோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ராவோட ராவா மாற்றி நிற்க வச்ச அந்த இளையராஜா என்பவருக்கு விழுந்த வாக்குகளோட எண்ணிக்கை 70,201 வாக்குகள். என்னங்க இது, என்னங்க இது? எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அறிமுகப்படுத்திய அந்த குமரவேல் என்கின்ற வேட்பாளர் முகத்துக்காக ஓட்டு போட்டுக்கிற பட்சத்தில் எல்லா ஓட்டும் அவருக்கு தான் விழுந்திருக்கணும். நம்ம தலைவர் அறிமுகம் பண்ண வேட்பாளர் இவர் தான் பண்ணிட்டு, ஆனால் பாருங்க, அவருக்கு விழுந்த ஓட்டு 247. யாருக்குமே தெரியாமல் திடீர்னு உள்ளே கொண்டு வந்த அந்த இளையராஜா என்கின்ற அதிமுக கட்சியை சேர்ந்த வேட்பாளருக்கு 70,201. அப்போ யோசிச்சு பாருங்க, உதயநிதி அவர்கள் சொன்னது உண்மை தானே? உங்கள் கட்சி எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியாது என்ட்டு ஓட்டு போட்டவங்களுக்கே தெரியலன்னு சொல்லும்போது எதிர்கட்சிகளுக்கு எப்படி தெரியும் எந்த தொகுதி எம்எல்ஏ இன்னார் என்று? இதை விட ஒரு உலகமாக பயங்கரமான பெரிய காமெடி தெரியுங்களா? இன்றைக்கும் டிவிகே கட்சியோட வேட்பாளர்கள் பட்டியல்ல இளையராஜா என்பவர் பெயரே கிடையாது. இன்னைக்கும் பாருங்க, ஊத்தங்கரை தொகுதி வேட்பாளர் குமரவேல் என்பவர் பெயர் தான் இருக்கு. எதுக்காக? அனைவருக்கும் தெரிகிற மாதிரி டிவிகே கட்சி இளைஞர் அணியை சேர்ந்த குமரவேல் என்பவரை நிறுத்தணும்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திட்டு, யாருக்குமே தெரியாம திடீரென்று அதிமுக கட்சியை சேர்ந்த வேட்பாளரான இளையராஜாவை உள்ள ஏன் கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க, என்ன காரணத்துக்காக குமரவேல் வெளியேற்றப்பட்டார்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருங்க, எல்லாருக்கும் புரியுற மாதிரி. என்னென்ன வெள்ளை அறிக்கையில் கொடுப்பாங்க? இல்லைங்க, நாங்கள் கேட்டோம், அவர்கிட்ட காசு இருக்குதா செலவு பண்ணதுக்கிட்டே, கொஞ்சமாக தான் இருக்குன்னாரு. கொஞ்சத்தை வச்சு நம்ம என்னப்பா பண்ண முடியும்? சரி நீங்கள் போங்க, அப்புறம் பார்க்கலான்னு சொல்லி காசு உள்ளவரை உள்ளே கொண்டு வந்துட்டோன்னு வெள்ளையர்கள் கொடுப்பாங்களா? ஏங்க சும்மா நிறுத்துங்க, உங்கள் வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு யாராவது சப்பக்கட்டு கட்டினீங்கன்னா, அப்போ எதற்காக விஜய் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட அந்த குமரவேலுக்கு பதிலாக இளையராஜா அவர்கள் அதிமுக கட்சிக்குள்ளேருந்து வந்த உடனே வந்த கையோட சீட்டு கொடுத்து ஃபார்ம் பி வழங்கப்பட்டதுன்ட்டு தெல்ல தெளிவாக புரிகிற மாதிரி உண்மையை போட்டு உடைங்க. சொல்லுவாங்க ஊருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் கொள்ளைக்காரர்கள், நாங்கள் மட்டும்தான் வெள்ளையானவங்க, வெண்மையான மனசுக்கு சொந்தமான தூய சக்தின்னு சொல்லுவாங்களே தவிர உண்மையை போட்டு உடைக்கவே மாட்டாங்க. சரி, அந்த உண்மையை உடைக்காம போகிறது கூட ஒரு ஓரமாக வந்துட்டு போட்டோம். இப்போ இந்த இடத்துல இளையராஜா என்கின்ற அந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் மற்றும் அவருடைய சகோதரர் மூளையாக இருந்து செயல்பட்டு குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக சொல்லி 9 பேரை கைது பண்ணுறாங்க. புகார் கொடுத்த இளையராஜா அவர்களே பாருங்க, அவருடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக இருக்கு. இவர் சொல்றாரு பாருங்க, 35 கோடி இல்லை, 50 கோடி இல்லை, எவ்வளவு கோடி கொடுத்தாலும் நான் டிவிகே கட்சியோட விசுவாசி, என்னை யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாதுன்ட்டு. என்னமோ விஜய் அவர்கள் நடிகராக இருந்த காலத்தில் இருந்தே மக்கள் மன்றத்தில் இருந்து டிவிகே கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் ஆண்டாண்டு காலமாக கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே பணிபுரிந்தவரை போல உடன் டிராவல் பண்ண மாதிரி என்ன பில்டப்பு டிவிகே கட்சியோட விசுவாசின்னு சொல்லி அப்போ தான் வந்து சேர்ந்துருக்காரு. அதிமுக கட்சியில் சீட்டு கிடைக்கலன்னு சொன்ன உடனே கட்சி விட்டு கட்சி தாவி இவருடைய நம்பகத்தன்மையே இப்பேற்பட்ட அளவில் இந்த பின்னணியில் இருக்கும்போது இவர் கொடுத்த புகார் என்ன மாதிரி இருக்குங்க? அப்படிலாம் பொதுவாக எல்லாத்தையும் கையாண்டா எப்படிங்க? சரி, அவர் வந்த வழி ஏதோ எசக்கு பசங்க ஏடா கூடமாக எக்குத்தப்பா இருக்குங்க. அவர் பின்னணி ஒரு ஓரமாக வந்துட்டு போட்டோம், சீட்டு கட்சி எம்எல்ஏவான பின்னணிலாம். ஆனால் பாருங்க, அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் 9 பேர் கைது பண்ணுறாங்க இல்லைங்களா? அந்த 9 பேருக்கு பின்னாடி பேரம் பேசி அந்த 9 பேருக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி மூளையாக இருந்து செயல்பட்டுருக்காரு இல்லைங்களா? ஆதாரபூர்வமாக தானே கைது பண்ணியிருக்காங்க. அப்படின்னு இந்த கைது நடவடிக்கை எடுத்துன்னு வந்தாங்கன்னு சொன்னால் இந்த கைதுக்கு பின்னணியிலும் மிகப்பெரிய மர்மம் இருக்கிறது என்று பத்திரிகையாளர் அரவிந்தாக்ஷன் அவர்கள் சொல்லியிருக்காரு. கைது செய்யப்பட்ட இந்த 9 பேரில் மிக முக்கியமானவர்கள் 3 பேர்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் ராஜேஷ், இன்னொருத்தர் ஸ்ரீனிவாசன், அடுத்து திருநாவுக்கரசு. இந்த 3 பேர் தான் மிக முக்கியமானவர்களாம். இந்த 3 பேரின் தலைமையில் தான் இந்த குதிரை பேரம் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. சரி, சொல்கிறது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த ராஜேஷ் என்பவர் யார், ஸ்ரீனிவாசன் என்பவர் யார், திருநாவுக்கரசர் என்பவர் யாருங்க? அதில் ராஜேஷ் என்பவர் தினமுகம் என்கின்ற பத்திரிகையை நடத்துகிறாராம். ஜூன் மாதம் வெளியான தினமுகம் என்கின்ற பத்திரிகையோட அட்டை படத்தில் என்னென்னு போடப்பட்டிருக்குங்க? கப்பு முக்கியம் பிகிலு,
மக்களே என் சக்தி, தமிழ்நாடு என் பொறுப்பு, கப்பு முக்கியம் பிகிலு, இதுதான் பாருங்க அட்டைப்படம். ராஜேஷ் என்பவரை தொடர்ந்து அடுத்து இன்னொருவர் ஸ்ரீனிவாசன் என்பவர். அவர் யாருங்க? நாடார் பாதுகாப்பு பேரவை என்கின்ற ஒரு அமைப்பை நடத்துறவர். அவர் கொடுத்த விளம்பரத்தில் என்னென்ன போட்டிருக்குங்க? செந்தில் பாலாஜி அவர்கள் வாழ்க வாழ்க, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்க வாழ்க, அந்த மாதிரி எதுவும் விளம்பரம் கொடுத்துருக்காரா? இல்லைங்களே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் தலைமையில் கொடுக்கப்பட்ட அந்த விளம்பரம் தாவேகா கட்சி கொண்டது. தமிழக முதல்வராக பதவியேற்ற திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார். அடுத்து தலைமை தாங்கிய முக்கியமான 3 பேர்ல 3வது நபர் திருநாவுக்கரசு என்பவர். இந்த திருநாவுக்கரசு யார், இவருடைய பின்னணி என்னவென்பதை ஏற்கனவே இந்த குதிரை பேர சம்பந்தப்பட்ட புகார் வெளியில் வந்ததை அடுத்து விரிவாக ஒரு காணொலி பதிவு பண்ணிட்டோம். யார் இந்த திருநாவுக்கரசு என்பவர் என்று. ஐபிடிஎஸ் என்கின்ற ஒரு சர்வே நிறுவனம் நடத்துபவர். தேர்தல் சமயத்தில் எந்த கட்சி ஜெயிக்கொண்டு கருத்து கணிப்புலாம் எடுத்து வெளியிடுவாங்க இல்லைங்களா, அது போன்ற ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் நடத்துபவர் தான் இந்த திருநாவுக்கரசு என்பவர். மேலும் தான் ஒரு லயோலா காலேஜோட முன்னாள் மாணவர் என்றும் தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொண்டுதான் ஐபிடிஎஸ் என்கின்ற நிறுவனத்தை நடத்தியிருக்காரு. இவர் முழுக்க முழுக்க தற்குறிமலை அவர்கள் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய முழு ஆதரவாளர். 2024ஆம் ஆண்டு தேர்தலில் பிஸ்கெட் ஜேபி கட்சி 40க்கு 40 அடிக்கலைன்னா, தற்குறிமலை அவர்கள் மட்டும் ஜெயிக்கலைன்னா, நான் இந்த சர்வே கம்பெனி நிறுவனத்தையே மூடிட்டு போயிடுறேன்னு சொன்னாரு. சார் என்னுடைய இந்த இது சேஞ்சாச்சுன்னா என்னுடைய ஐபிடிஎஸ் தனியார் நிறுவனம் சார், சும்மா இல்ல, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, நான் கழிச்சு போடுவேன். சரிங்களா, 24 வருஷம் இந்த ஃபீல்டு இருக்கேன். ஸோ முழுக்க முழுக்க பிஸ்கெட் ஜேபி கட்சி மற்றும் தற்குறிமலை அவர்களின் ஆதரவாளர் என்பதோடு மட்டுமல்லாமல் டிவிகே கட்சியோட சப்போர்ட்டர் இவர். இன்னைக்கு ஐடி ரேட் பார்த்தாலும் எத்தனை ஆயிரம் கோடி பிடிக்கப்பட்டது. இன்னைக்கு தமிழக அரசு ஒன்றும் இல்லை. அதாவது இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பழைய ஸ்டைலாக பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு ஒன்றும் அட்வான்டேஜாக வந்து இடி ஐடிக்கு மேலே வேற ஏதாவது விஞ்ஞான ரூபத்தில் அரசு சிந்திச்சு இந்த பணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டு அரசாங்கன்ற பொறுப்புகளில் வந்து நான் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் பொறுப்பேற்றுக் கொண்ட போது அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. இது நாட்டுக்கும் நன்மை பெருக்கிறதால இப்போ இந்த பொதுவாக வந்து ஏவாவேடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற துறையில அதிக விதமான வருமானம் ஈட்டக்கூடிய தனி வருமானம் அரசாங்கத்திற்கல்ல தனியாக வருமானக்கூடிய நபராக இருக்கிறார் என்பதை நான் ஊடகத்துறை வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். ஸோ நடத்தப்பட்ட குதிரை பேரத்தில் மிக முக்கியமாக தலைமை தாங்கிய 3 பேர்னு சொன்ன ராஜேஷ் என்பவர், அவரும் பாருங்க டிவிகே கட்சியோட சப்போர்ட்டர் என்று அவர் நடத்துகிற அந்த பத்திரிகையோட அட்டைப்படமே காட்டி கொடுக்கும். 2வது ஸ்ரீனிவாசன் என்பவர், அவரோட விளம்பரத்தில் அவர் யாருன்னு தெரியுது. 3வது திருநாவுக்கரசு என்பவர், அவரோட பின்னணி எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த மூவரின் தலைமையில் தான் குதிரை பேரம் நடத்தப்பட்டது. டிவிகே கட்சிக்கு எதிராகன்னு சொன்னா, இதை இட்லின்னு சொன்னா சட்னியாவது நம்புமான்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? மேலும் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி துணையோடு 150 கோடி ரூபாய்க்கு மேல முதலீடு செய்து டிவிகே கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு முயற்சி பண்றாங்கன்னு சொல்ற இந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை ஒரு எஸ்ஐ அளவில் விசாரிக்க முடியுமா? ஒரு இன்ஸ்பெக்டர் ஏசி அளவில் தான் இந்த விசாரணை போகும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த சமயத்தில் திருவல்லிக்கேணி எஸ்ஐ தான் பாருங்க இந்த வழக்கை விசாரித்து கொண்டிருக்கிறார் என்கின்ற உண்மை அடுத்து வெளியில் வந்ததை தொடர்ந்து தான் இன்னும் பாருங்க இந்த புகாருக்கு பின்னணியில் இருக்கும் சந்தேகம் இன்னும் மேலும் மேலும் அதிகமானது. இவ்வளவு பெரிய சம்பவம் நடத்தியதாக சொல்றாங்க, கோடிக்கணக்கில் பணம் புரண்டதாக சொல்றாங்க. அப்போ இந்நேரம் இந்த புகாரை விசாரிக்க தனி குழு எஸ்ஐடி ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கணுமே. ஒரு உயர் அதிகாரியின் தலைமையில் ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தலைமையில் தானே இந்த புகாரை நேரம் விசாரிச்சிருக்கணும். விசாரித்து ஒவ்வொருத்தரையும் வெளியே கொண்டு வந்துருக்கணும். அதை விட்டு புகார் கொடுத்த உடனேயே பாருங்கப்பா சம்பந்தப்பட்டவங்க இவங்க தான் சொல்லி இந்த மூவரின் தலைமையில் பின்னாடி ஒரு 6 பேர் இருக்காங்கன்னு மொத்தமாக 9 பேர் கைது பண்ணுறாங்களே. கைது செய்யப்பட்ட இந்த 9 பேரில் இந்த 3 பேர் தலைமை தாங்கிய பின்னணியே எல்லாமே பாருங்க டிவிகே கட்சி சப்போர்ட்டர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க டிவிகே கட்சியோட சப்போர்ட்டராக இருக்கக்கூடியவங்க எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் துணையோடு டிவிகே கட்சிக்குள்ள இருக்கிற எம்எல்ஏக்களை குதிரை பேரத்தில் ஈடுபட்டு விலைக்கு வாங்க முடியுங்க, விலை பேச முடியுங்க? ஏன்னா பாருங்க வேற வழியே இல்லைங்க. டிவிகே கட்சி வெற்றி பெற்ற அந்த நொடியில் இருந்து அதிகப்படியாக குதிரை பேர விஷயத்தில் ஈடுபட்டது தாவேகாதான் என்று எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலே பதிவு பண்ணாரு. தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்தமான மக்களுக்கு பரவலாக போய் சேர்ந்தது டிவிகே கட்சி குதிரை பேரம் பண்றாங்கன்ற ஒரே ஒரு விஷயம்தான். ஸோ டிவிகே கட்சி செய்கின்ற குதிரை பேரத்தை மடைமாற்றம் செய்வதற்காகத்தான் திமுக கட்சி குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க. எங்க கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு பேரம் பேசுறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு ஒட்டுமொத்தமான அட்டென்ஷனை அந்த பக்கம் திருப்பத்துக்கு தான் நீங்க இந்த டார்கெட் பண்ணியிருக்கீங்கன்ட்டு எதிர்கட்சி வைக்கின்ற வாதம். அதைத்தான் உதயநிதி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னாரு, உங்க கட்சி எம்எல்ஏக்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாதியான்னு. ஒவ்வொரு நாளும் நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பாக்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா, எப்படி எடுக்க முடியும்? ஸோ மறுபடியும் இந்த இடத்துல ஒன்ஸ் அகைன் சொல்றோம், ஓட்டு போட்டவங்களுக்கு எந்த தொகுதியில் எந்த வேட்பாளர் நிற்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது.
திடீர்னு குமரவேலை நிறுத்துறாங்க, திடீர்னு பார்த்தா இளையராஜா வந்து நிற்கிறாரு. இந்த இளையராஜா என்கின்ற ஊத்தங்கரை எம்எல்ஏ அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் ஊருக்குள்ள இவ்வளவு விஷயம் 10 என்ஜின் இருக்கு. ஆனால் பற்றி எரிய வைத்த இந்த சம்பவத்துக்கு பின்னணியில் உள்ள ஆதாரம், ஏதாவது தம்மா தூண்ட ஆதாரம் கொடுத்தாங்களாங்க? கால் பண்ணி என்ன மிரட்டினாங்கன்னு சொன்னாரு. ஏதாவது கால் ரெக்கார்டு கொடுத்தாங்களா? சேட் வழியாக வந்து என்ன மிரட்டினாங்க. என்ன பேரத்துக்கு படிய மாட்டியா, பேரத்துக்கு படிக்கிறியா இல்லையா? நாங்கள் சொல்கிற கட்சிக்கு, எந்த ஒரு கட்சி பேர்லாம் மென்ஷன் பண்ணலீங்களா, எந்த கட்சியின் பேர்லாம் சொல்லீங்களா, நாங்கள் சொல்கிற கட்சிக்கு வரீங்களா இல்லையா? அப்படி வரல பார்த்துக்கோங்க, உங்களை அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம். ரெண்டாவது, நாங்கள் பேரம் பேசின விஷயத்தை யாராவது வெளியே சொன்னீங்க, அப்புறம் நடக்கக்கூடாதான் நடந்தோன்னு சேட்டு வழியாக வந்து மிரட்டினாங்கன்னு சொன்ன ஆதாரத்தை ஏதாவது எடுத்து போட்டாங்களா? இது வரைக்கும் ஒரே ஒரு ஆதாரம் கூட கொடுக்கல. எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் கம்ப சுத்திக்கின்னு ஃப்ளாஷ் நியூஸ் அடிச்சு ஒரு கையில் ஏதாவது ஒரு ஆதாரம் கிடச்சிருந்தா இந்நேரம் தெருக்கி விட்டுருக்க மாட்டாங்க. டிவிகே கட்சி செய்கின்ற குதிரை பேரத்தில் இருந்து மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை விட பெரிய விஷயமா ஏதாவது இழுத்து விடணும். எப்பெல்லாம் பாருங்க மக்கள் பிரச்சனை வருதோ, அந்த மக்கள் பிரச்சனை திசை திருப்பி அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக திமுக என்கின்ற ஒரு கட்சியை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அங்க பாருங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு டிராமா பண்ற வேலை தான் பாருங்க இப்போதைக்கு முதன்மையாக செய்து கொண்டிருக்கிற டிராமா வேலை. ஆட்சியில இவங்க இருக்காங்களா, திமுக இருக்கான்னு தெரியல. இவங்க ஆட்சியில் இருந்து கொண்டு எப்ப பார்த்தாலும் திமுகன்னு புலம்புறாங்களே, அது ஏங்க? அந்த கேள்விக்கு விஜய் அவர்கள் கிட்டவே பதில் கிடையாது. நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா டிராமா சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா தவறாம உங்க கருத்தில் பதிவு பண்ணி மீண்டும் நாளை காணொலி நாம் சந்திப்போம். நன்றி.